4 மணி நேரம் ஓடினாலும் கொஞ்சம் கூட படம் சலிக்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் எடுத்திருந்தான்னு வச்சுக்க, நம்ம ஊரில் இருக்கிற அரசியல் சல்லி பயலுக சிறுபான்மையர் வாக்குகளுக்காக இது சங்கி படம்னு கழுவி ஊற்றுவாங்க. ஆக்சுவலாக படத்தில் சங்கீதனமான எந்த ஒரு விஷயமும் இல்லை. டோட்டல் ரன்னிங் போகிறதே டெய்லர் 4 மணி நேரம்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடாதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். நல்ல எடிட்டிங், நல்ல ஸ்க்ரீன் பிளே, அண்ட் தென் ஆக்டிங், ஒவ்வொரு கேரக்டரும் என்ன படத்தில் பெரிய பிரச்சனை. நிறைய கேரக்டர்ஸ் வந்து முன்னாடி பேர் போடுறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஹிந்தியில் பார்த்தா எனக்கு ஒரு 4 மொழி தெரியுங்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. பட் அஃபிஷியலாக நாளைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் சலுப்பு இல்லை, கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் சலுப்பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரில, செகண்ட் ஹாஃப் மேபி ஜஸ்ட் ஸ்லோ டவுன் ஆகி திரும்பவும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி போன பாகத்தை விட இந்த பாகத்தில் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் போராளிகள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதுக்குண்டான ரீசன்ஸ் எல்லாம் என்ன, இந்தியா உள்ளிருந்து எப்படி அதை ஆப்ரேட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பகீர்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் நம்ப முடியல. மேபி உண்மையாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கிளாசிஃபைட் விஷயன்ஸ் எல்லாம் வெளியே சொல்லியிருக்காங்க. எவனாவது கேஸ் போட்டால் பிரச்சனை பெருசாகும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பை, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரா சம்மந்தப்பட்ட கிளாசிஃபைடான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இல்ல ரா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல, இதுல ரா கொஞ்சம் சென்சார் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல. ஃபைட் ஆக்ஷன்லாம் இருக்கு, ஆனா வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது செம்மையா இருந்துச்சு. நினைச்சு கூட பார்க்கல எப்படி இருக்கும்னு. படம் சூப்பரா இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. நீ உட்காந்து பார்த்தா ஒர்த்து ப்ரோ. செம்மையா இருந்துச்சு படம் ப்ரோ. சலுப்பு அதெல்லாம் அது சும்மா படம் பார்க்குறவங்களுக்கு அது நம்ம படத்துக்காக வந்துருக்கோம். பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது 2-3 சீன் மிரட்டி விட்டாங்க ப்ரோ. ஒரு லேகிங் இல்லை, செகண்ட் ஹாஃப் இருக்கு, பட் அது தேவைதானே. அந்த லேகிங் அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. இல்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு, பட் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை. ஐயோ பயங்கரமா இருக்கு. யாரு மியூசிக் தெரியல, ஆனா வேற மாதிரி இருக்கு. படமே தாங்க. அந்த எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இப்ப பேட்ரியாட்டிசம் பத்தி படம் வந்துச்சு, நல்லா கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்துட்டு ரியலா இருக்கு. ஆனா நம்பராம வேணாமான்னு தெரியல, பட் ஓகே, நல்லா இருக்கு பார்க்க. அட்லீஸ்ட் சூப்பரா இருக்கு சார். போர்ல அடிக்கிறதுல சூப்பரா போகுது சார். மூவி எல்லாம் செம்மையா இருக்கு, பார்க்கலாம். ஓகே, புரியல. தேர்ட் பார்ட்லாம் வராது, அவ்வளோ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வறுத்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்டோட கனெக்ட் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்லோவா தான் போகும், ஆனா படம் வர்த்து தான். 4 ஹவர்ஸ் சொன்னாங்க. புரியல. 4 ஹவர்ஸ் சொன்னாங்க. 4 ஹவர்ஸ் தான். நீங்க உட்காந்து பாக்குற அளவுக்கு தான் இருக்கும். போரிங்லாம் எங்கேயுமே இருக்காது. படம் சூப்பரா இருந்துச்சுங்க. 4 ஹவர்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு, பட் இருந்தாலும் இது எப்படி சொல்றது, கட் பண்ண முடியாது. எதுவுமே தேவையான விஷயத்த எடுத்துக்கிறாங்க. ஆனா எப்படி சொல்றது, 18 வயசு ஒரு சில பேர் குழந்தைங்களோட வந்துக்கிறாங்க. குழந்தைங்க பாக்குறது எனக்கே ஒரு சில இதெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபேமிலியோட 18 வயசு அட்டன் ஆனவங்க யாராவது வந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. ஸோ வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம ஒரு கதையோட பிளெண்ட் ஆகி போற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. நல்லாவே போச்சு. பாட்டு எதிர்பார்க்க மாட்டோம், செகண்ட் பாட்டு எதிர்பார்த்துட்டு வந்தோம். அதுக்கேற்ற அளவு நல்லா இருந்தது. லீடு இருக்காது சார், எல்லாமே இருந்தாலும் நல்லா இருந்து முடிஞ்சது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. நான் ஹிந்தியில தான் பார்த்தேன். 4 மணி நேரம் ஓடுது.